என்னங்கம்மா நாற்று நட ஆரம்பிச்சிட்டிங்க போல்? ஆமாம்மா, பொழுதாயிருச்சு. இந்த பாத்தி தண்ணி விட்டுட்டு நாற்று நட்டுக்கலாம். சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தா காலையிலேயே நாற்று வாங்கிட்டு வந்தேங்கல்ல, வாடி போயிருந்து கொண்டு வந்து இந்த இடத்த பறித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் நட்டுறலாம். சரிம்மா, அதுதான் நீங்கள் காலையில் வந்து இங்கே வச்சிங்க, அது பாருங்களேன் எப்படி வாடாமல் சூப்பராக இருக்குன்னு. தண்ணி தெளித்து வச்சுருந்தேம்மா, அந்த இடம் பூரா ஈரமாக இருந்தது. இந்த பக்கம் வந்து மிளகா செடி நட்டுக்கலாம். இந்த மிளகா செடி இங்கே இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி போய் தக்காளி செடி நட்டிக்கிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, நீங்கள் நாற்று வந்து சாயந்தரம் நடணும், ஏன் நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சாயந்தரம் ஏன் நடலான்னு சொன்னேன்னா, சாயந்தரம் நட்டோம்னா நைட்டில் வந்து பூமி குளிர்ந்து இருக்கும், தண்ணி ஈரத்துக்கும் அந்த செடியும் நல்லா நெட்ட வாக்கில் செலுப்பாக இருக்கும். அதுக்காக தான் சாயந்தர நேரம் எந்த ஒரு நாற்றாக இருந்தாலும் நடுறாங்க. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லைம்மா. ஓகேம்மா. சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிட்டேன் நாற்று நடுறதுக்கு. இந்த நாற்று தக்காளி நாற்று பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு ஒருக்கா நாற்று நடணுங்க. 4 அடி 5 அடி கேப்பில் இந்த நாற்று நடணும். ஒரு கத்த நாற்று வந்து ஒரு பாத்தி கரெக்டாக இருக்குங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டே பேசணும். உங்கள் பக்கத்தில் தறி ஓடுதுங்களா, அந்த சவுண்டில் நாங்கள் பேசுகிறது நல்லா கேட்கல. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சவுண்டு கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நல்லா சவுண்டு கேட்டால் தானே உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதனால தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாற்று நடையில் செடி காற்று பூதாத மாதிரி இறுக்கமாக நடணும். மண்ணை நல்லா அணைச்சி விட்டுறணும். அந்த காற்று பூதுற மாதிரி கேப் இருந்துச்சுன்னா செடி ஆடிக்கிட்டே இருக்கும், வேர் தலைஞ்சு வராது. செடி அதை வேர் பிடிக்கலினாவே செடி வராதுங்கள்ல. அது மட்டும் கவனமாக 3 விரலில் வச்சு நல்லா அழுத்தி விட்டு மண் தள்ளி விட்டுட்டுங்கன்னா சூப்பராக செடி நல்லா வந்துடும். இந்த செடி நடுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த எந்த மாதிரி தயார்படுத்தி வச்சுருந்தேங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். இப்போ நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மறுபடியும் கூட வீடியோவாக உங்களுக்கு தெளிவாக நான் ஒரு நாற்று நடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக வீடியோ போடுறேன். அம்மா, நீங்கள் எப்படிம்மா இந்த விவசாயம்லாம் பண்ண கற்றுக்கிட்டீங்க? நல்ல கேள்விதாம்மா. இந்த விவசாயம் எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா அம்மா இந்த விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு வராங்க. நான் அதுலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால ஒவ்வொன்றுமே அப்போல்லாம் சொல்லுவாங்க, கண் பார்த்தா கை வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் அந்த விவசாயத்துக்குள்ளேயே இருக்கிறனால ஒவ்வொன்றும் எனக்கு தெரியுமா. ஓகேம்மா, சூப்பர்மா. இப்போல்லாம் அந்தம்மா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்தால் படிக்கிற வேலை அதிகமாக இருக்குது, இல்லை ஹோம் ஒர்க் அதிகமாக இருக்குன்ட்டு காட்டுக்குள்ளேயே வரதில்லை. அப்போ நாங்கள் படிக்கலாம் எப்படின்னா, ஸ்கூல் விட்டு வந்தோடனே பைய கொண்டாந்து தின மேலே போட்டு காட்டுக்குள்ளே தான் போவோம். ஆடு மேய்க்க போயிடுவோம், இல்லைன்னா காட்டுக்குள்ளே ஏதாவது பில்லு பிடுங்குற மாதிரி போயிடுவோம். ஓ அப்படியாம்மா, 90s கிட்ஸ் நீங்களாம் அப்படி தான் இருந்திருக்கீங்களா? ஆமாம்மா. வேணா நீங்களாம் டிவியை பார்த்துட்டு காலத்தை கழிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. வேணா கூட நீங்கள் 90s 80s எல்லாம் கேளுங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் விவசாயம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. என்ன நண்பர்களே, உண்மை தானே? உண்மைனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிசமாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி செடி ஒரு 15 நாளுக்குள்ளேயே நல்லா ஓரளவுக்கு தளைஞ்சிரும். அப்போ ஒரு களை வெட்டி விட்டுக்கலாம். களை வெட்டியில் மண் அணைச்சி விட்டோம்னா செடி இன்னும் நல்லாவே வரும். இப்போ தக்காளி நாற்று நட்டு முடிச்சிட்டேங்க வெற்றிகரமாக. இப்போ மிளகா நாற்று நடுறதுக்கு வந்துட்டேன். அந்த மிளகா நாற்றும் பார்த்திங்கன்னா 5 அடி கேப்பில் தாங்க நடணும். 5 அடி கேப்பில் நடணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மிளகா நாற்று நல்லா நெட்டு தளைஞ்சு வந்தோடனே ஒரு 5-6 கிளை வந்ததுக்கப்புறம் அந்த பூ வைக்கங்காட்டி காய் பிடிக்கங்காட்டிங்க நல்லா தளைஞ்சு 5-6 இலை வந்தோடனே அந்த கொழுந்தை கிள்ளி விட்டுங்கன்னா நல்லா கணுவாக படர்ந்து நல்லா செடி மிளகா செடி வருங்க. காயும் நிறையா பிடிக்கும், நமக்கும் நல்ல லாபம் தானே. அந்த கொசுரா கத்திரி செடி கொடுத்தாங்க இல்லைங்க, அந்த செடி வந்து தக்காளி பாத்தியில் வந்து 3 செடி நட்டுக்கிட்டேங்க. இங்கே 2 செடி நட்டுக்கிட்டேன். அது பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சேத்துக்குள்ளே காலை விட்டாங்கன்னா புதைக்குன்னு கால் பிடுங்குறக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுதுங்க. இந்த பக்கம் நெவுந்து அந்த பக்கம் நெவுந்து அப்படி நின்று இப்படி நின்று நெட்டு ஒரு வேலையை முடிச்சிட்டேன். சூப்பர்மா, விவசாயம் நல்லாவே கற்றுருந்துருக்கீங்க. ஆமாம்மா, தாத்தா கூட அம்மாச்சி கூடவே நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். எனக்கு எல்லா விவசாயமே தெரியும். கடலை பிடுங்குவோம், தட்டை இருப்போம், மற்ற காய் அறுவடை பண்ணுறது எல்லாமே தெரியும். அது என்னென்னா சின்ன வயசுலேயே ஒரு 15 வயசு கூட இருக்காது, அப்போ நான் வந்து பருத்தி கடை தண்ணி கட்டியிருக்கேன். இது நீங்கள் ஒரு நாள் எனக்கு சின்ன வயசில்
சொல்லியிருக்கீங்கம்மா இந்த கதை. இது கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. கண்டிப்பாக சொல்லலான்னு சொல்லலாமே. என்னென்னா அந்த கதையை கேட்டால் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை என்னென்னா ஆச்சரியம்னா இல்லை, சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். நீங்களும் கேளுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தப்ப ஏர் மாடு வச்சுருந்தாருங்க. அப்போ பருப்பெல்லாம் போட போயிடுவாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டாக வர முடியாது. கிணத்துல 7 பேர்த்துக்கு முறைங்க. 7 நாள் கழித்து தான் நமக்கு முறை வரும் தண்ணி பாய்க்கிற மாதிரி. பருத்தி காடு வாடி போயிடும் 7 நாள் கழித்து நம்ம தண்ணி கட்டணும்னா. அந்த ஏற்கனவே 7 நாள் ஆயிடுச்சு, மறுக்க 7 நாள் ஆகையில் எத்தனை நாள், இப்போ 14 நாள் போயிருங்களா. அதனால் நம்மளே கட்டலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் போய் தண்ணி எடுத்து விட்டேங்க. தண்ணி எடுத்துவிட்டு அப்போல்லாம் பட்டன் போட்டால் தண்ணி வராதுங்க. அந்த இன்ஜின் மோட்ரு அது ஏதோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் சுற்றி விட்டு தான் வந்து தண்ணி போட்டுவிட்டு பாய்க்கணும். அப்போல்லாம் வாய்க்கால் கட்டி வாய்க்கால் சுற்றி தண்ணி வரும். அதுலேயே எனக்கு ஆர்வம், தண்ணி எடுத்து விடலான்ட்டு போயிட்டேன். ஆனால் போய் ஒரு பாத்தி மாறினா அந்த பாத்தி உடஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது, இருந்தாலும் கட்டிக்கிட்டு தண்ணி ஒரு வேலையை கட்டினேன். நான் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கையில காட்டுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் போக வர இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு தெரிவிக்கல. பொழுதான உடனேயே நரி கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. நரி கத்த ஆரம்பிச்சோடனே எனக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் நான் என் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேங்கிறதே எனக்கு புரியுது. அப்புறமா என்னடா பண்ணுறது, அம்மாயி வருவாங்களா அப்பிச்சு வருவாங்களான்னு நானும் பார்த்துக்கிட்டே தண்ணி கட்டுறேன். பொழுது இறங்க எனக்கு பயம் அதிகமாக போயிடுச்சு. போய் நிறுத்திட்டு போயிடலாமா அப்படின்னாலும் கொஞ்சம் தான், ஒரு செலவுங்கிற மாதிரி தான் தண்ணி விடுறது இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு போகலான்னா நரி கத்தில்ல, எனக்கு பயம். அப்படியே சித்தியெல்லாம் எங்கே போனாங்கன்னு சொல்லுங்கம்மா. சித்தியெல்லாம் குழந்தம்மா. நானே சின்ன பிள்ளைனா எனக்கு 15 வயசுனா அவங்களுக்கு 5 வயசு 7 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு அக்கா வந்து தண்ணி கட்டுறாங்க, ஒண்டியாக இருக்காங்கங்கிற மாதிரிலாம் தெரியாது. அவங்க குழந்தை இல்லை. அழுதுகிட்டே ஒரு வேலையாக கட்டி முடிச்சிட்டேங்க. அந்த பயத்தில் எனக்கு அழுது தான் வருது. அழுது ஒரு வேலையாக பருத்தி காடு தண்ணி கட்டி முடிச்சிட்டேன். போய் மோட்டர் ஆஃப் பண்ண போகலான்னா எனக்கு பயம். என்ன பையனா, பக்கத்தில் ஒரு பெரியப்பா பக்கமாக தான் இறந்துருந்தாங்க. அப்போல்லாம் பேய் பேசாசு வரும் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குங்கல்ல. கிணத்துக்கிட்ட வீடே இல்லை. எனக்கு அங்கே போகிறதுக்கும் பயம். வேர்த்து விறுவிறுத்து போய் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு, மோட்ருனா அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணி அந்த சீமெண்ட்டை நம்ம ஊற்றிட்டு போயிடணும். விட்டுட்டு போனோம்னா வைக்க நல்லா இல்லைன்றுவாங்க. காலையில் நேரமாகவே தண்ணி எடுத்து விட்ருவாங்க. போய் நிறுத்திட்டு அந்த சீமெண்ட்டை ஊற்றிக்கிட்டு வீடு போவையில் அழுதுகிட்டே போகிறேன். அப்புறமா தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வர்றாங்க. அப்போ எங்கள் அக்காவை திட்டுறாங்க. எங்கள் அக்காவுக்கே தெரியாது நாங்கள் தண்ணி கட்ட போனோன்ட்டு. எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவை திட்டுறாங்க, இப்படி பிள்ளை ஒண்டி விட்டுருக்க அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அழுவுறேன் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஆதங்கம். நான் ஏன் அழுவுறேன்னா அந்த பயத்திலேயே அழுவாச்சு நிறுத்தவே முடியல. அப்புறம் எங்கள் அம்மா போனால் போயிட்டு போகுது, ஏமா கட்டுனீங்கிறதுன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம். ஆனால் விட்டுருந்தா முறை போயிருக்கும், செடி வாடி போயிருங்கிறதும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம். பயந்து பிள்ளை ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறதுங்கிற கோபத்துலேயே எங்கள் அக்காவை திட்டுறாங்க. அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு கதை நடந்துச்சுங்க. அத்தனையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு விவசாயத்தை பற்றியெல்லாம் சொல்லப்போனால் எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் கேப் விட்டது தான், மறந்துடுச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. நான் எல்லா விவசாயமே நான் பண்ணுவேங்க. வீடியோ பார்க்குறீங்க யாரெல்லாம் 15 வயசுலேயே நான் மம்முட்டி தூக்கி தண்ணி கட்டியிருக்கேன், விவசாயம் பார்த்துருக்கேன் அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பேசிகிட்டே மிளகா நாற்று பூரா நெட்டிக்கிட்டு வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 4 தான் இருக்குது. இதை நெட்டு முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இதை கடைசி வரைக்கும் கரெக்டாக பராமரித்து கொண்டு வர்றது தாங்க இருக்குது. எப்படி காய் பொறிக்கிறோங்கிறதையும் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். எனக்கு அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் என்னால் விவசாய வீடியோ தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் பண்ணின விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே சப்போர்ட்டும் பண்ணிக்கிங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.